ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் யானை முட்டி போட்டு இருக்கிறது எப்படிங்கிறத ட்ரா பண்ணுறது பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு 3 ட்ரா பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை நல்ல ஒரு ஸ்ப்ரில் கவ் பென் பண்ணி அதை வளைச்சி விட்ருங்க. இந்த சைடு வி மாதிரி ஒரு லீஃப் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை கீழே வி மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நல்லா பெண்ட் பண்ணி நல்லா இப்படி ஒரு சி மாதிரி போட்டுருங்க. போட்டு இப்போ நம்ம லெக்கு வரைகிறதுக்கு நல்லா இப்படி மறுபடியும் ஒரு கவ் நல்லா பெண்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்டிங் லைன் கொடுத்து நல்லா இதே மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே ஒரு கவ் நல்லா பெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த சைடு நம்ம பக்கத்துலேயே கொஞ்சம் கேப் விட்டு நல்லா ஒரு கர்வ் லைன் பெண்ட் பண்ணி கொடுத்து மறுபடியும் மேலே கொஞ்சம் ஆஃப் சர்க்கிளில் நல்ல ஒரு கர்வ் பெண்ட் பண்ணி இந்த சைடு ஒரு ஸ்லீப்பிங் லைன் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்டாண்டிங் லைன் கொடுத்து மறுபடியும் ஒரு ஸ்லீப்பிங் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் வி மாதிரி ஒரு கர்வ் கொடுக்குற மாதிரி அதையும் நல்லா பெண்ட் பண்ணி கொண்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஒரு ஸ்டாண்டிங் லைன் கொடுத்து அதுலேருந்து தும்பிக்கை இருக்குங்கள்ல அதை இந்த நல்லா கர்வ் லைன் பெண்ட் பண்ணி கொடுத்து இதில் அதை கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பார்க்குறக்கு எலிஃபண்ட் நீட்டாக வந்துடும். உள்ளே கண்ணுக்கு நம்மக்கிட்ட பேசிக் வீடியோஸ் நிறைய நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி பேசிக் வீடியோ பாட்டு நிறைய இருக்குது. லைன்ஸாக இருக்கட்டும், ஸ்ப்ரில்ஸாக இருக்கட்டும், ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், பேபி எலிஃபண்ட்டு எல்லாமே செப்பரேட் வீடியோஸ் நம்மக்கிட்ட தனியாக இருக்குது. இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பேக் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு வால் வரைகிறதுக்காண்டி ஒரு நல்ல கர்வ் பெண்ட் பண்ணி ஒரு லீஃப் கொடுத்துட்டு அதுக்கு போல்டிங் கொடுத்துருங்க. இந்த சைடு உடலுக்கு நேற்று நான் சொன்ன மாதிரி தான் நேற்று வீடியோவில் ஃபுல்லாக எப்படி நம்ம ஃப்ளாரல் எல்லாம் கொடுத்து நம்ம போல்டிங் கொடுத்தோமோ அதே மாதிரி இன்றைக்கும் ஃப்ளாரல் ப்ளஸ் ஜும்காஸ் கொடுத்து எப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு டபுள் ஸ்ப்ரில் டபுள் கர்வ் டபுள் தின் லைனில் ட்ரா பண்ணிவிட்டு டபுள் லேயரில் ஹம்பு கொடுத்துட்டு ஒரு வி ஷேப் சும்மா நல்லா ஒரு லீஃப் ஃபார்ம் பண்ண மாதிரி வி ஷேப்பவே அந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சம் நல்லா ஒரு எப்படி ஷார்ப்பாக வைக்கிற மாதிரி வச்சு அதே மாதிரி ஃபுல்லாக எல்லாமே பண்ணிடுங்க. அதில் ஒரு ஜும்காஸ் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் லைனு ஒரு கர்வ் லைன் போட்டு ஜும்காஸ் ட்ரா பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட செப்பரேட் ஜும்காஸே பார்ட் 5 வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காலுக்கு கர்வ் லைனு ஹம்பு நான் ட்ரா பண்ணுற மாதிரியே பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட ஆர்கானிக் ப்ராக்டிஸ் கோன், ப்ரைடல் கோன், நெயில் கோன், ரீயூசபிள் ப்ராக்டிஸ் செட்ஸ் எல்லாமே ஆல் ஹென்னா ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் அவைலபிள் இருக்குது. ரீசெல்லர்ஸும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. மறக்காமல் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ லெக்குக்கு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த உடலுக்கு இவ்வளோ இருக்குல்ல, இவ்வளோ இது இருக்க இடத்துல நம்ம போல்டிங் கொடுத்தோம்னா நீட்டாக இருக்காது. அதனால் அதுக்கு என்ன பண்ணோன்னா ஒரு சிங்கிள் லைனு ஒரு ரவுண்டு ஹம்பு கொடுத்துட்டு குட்டி குட்டி ஒரு 4 சர்க்கிள் போட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணி ஹம்பு ட்ரா பண்ணிடுங்க. இந்த சைடு அதே மாதிரி ஒரு சிங்கிள் லைனு ஃப்ளவர் ட்ரா பண்ணாமல் ஜும்காஸ் மட்டும் ட்ரா பண்ணிடுறோம். ட்ரா பண்ணிவிட்டு லெக்குக்கு இதே மாதிரி கர்வ் லைன் டபுள் கர்வ் லைன் கொடுத்துட்டு ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஒரு கர்வ் லைன் கொடுத்து ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்லோவாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ரா நீட்டாகவே வரும். என்னடா நான் திரும்பி பேசிக் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பிகினராக இருந்தால் ஸ்லோவாக போடுங்க அப்படின்னா நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு சுத்தமாகவே மெஹந்தி போட தெரியாட்டினாலும் நான் உங்களுக்கு ஈஸியாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் உங்களுக்கு சூப்பராகவே மெஹந்தி கற்று தந்துடுவேன். அதனால தான் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்லோவாக போடுங்கன்னு நான் சொல்கிறது. இப்போ லெக்குக்கு ஒரு கர்வ் லைன் கொடுத்துட்டு ஹம்பு கொடுத்துட்டு ஒரு கர்வ் லைன் கொடுத்து ஹம்பு கொடுத்துடணும்.
கொடுத்துட்டு இப்போ கண்ணுக்கு மேலே வந்து டபுள் கர்வ் லைன் கொடுத்துட்டு ஹம்ப் ட்ரா பண்ணிடுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கேப் இல்லைன்னா வந்து கர்வ் லைன் மட்டும் கொடுத்து கூட நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அந்த 3ல் 3 இருக்குங்களா, அதுலேயும் வந்து நம்ம டபுள் கர்வ் லைன் கொடுத்து ஹம்ப் ட்ரா பண்ணிடலாம். இப்போ இந்த நம்ம வி மாதிரி கொடுத்ததுலேயும் வந்து நம்ம டபுள் கர்வ் லைன் கொடுத்து ஹம்ப் ட்ரா பண்ணிடலாம். இப்போ தும்பிக்கை ஃபுல்லாமே வந்து ஃபுல்லாக அந்த டெக்கரேட் பண்ணுவாங்கள்ல, யானை டெக்கரேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நான் உங்களுக்கு இதில் காமிச்சிருப்பேன். இதுலேயும் வந்து ஃபுல்லாமே ஹம்ப் கொடுக்காமல் டபுள் கர்வ் லைன் மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்து ட்ரா பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் நீட்டாக போல்டிங் கொடுக்க போகிறோம். நேற்று நான் சொன்ன மாதிரி தான் போல்டிங் கொடுக்குறதும் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் பண்ணி லைன் ஃபார்ம் பண்ண மாதிரி நீட்டாக போல்டு கொடுங்க. நான் ப்ரெஷர் கம்மியாக கொடுங்கன்னு சொன்னேன்னா நீங்கள் வந்து ஷேடு கொடுத்துற மாதிரி கொடுத்துட்றீங்க. அப்படி கொடுக்கவே கூடாது. நீங்கள் இதே மாதிரி வந்து போல்ட் பண்ண மாதிரி இருக்கணும். ஆனால் வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் பண்ணி கொசன்னு அதிலே வந்து சர்க்கிள் பண்ணி போல்ட் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள், லைன் மாதிரி வந்து அதிலே வந்து நல்லா ப்ரெஷர் பண்ணி போல்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் கொடுக்கணும். நம்மக்கிட்ட பேசிக் டு பிரைடல் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் 50+ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் ஆகி போட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி இன்ட்ரெஸ்டடுன்னு போடுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். ஃப்ளாரல்ஸ் மறையாமல் நம்ம வந்து போல்டிங் கொடுக்கணும். அதனால தான் வந்து இவ்வளோ மைன்யூட்டாக நீட்டாக போல்டிங் கொடுக்குறது. போல்டிங் கொஞ்சம் கொசன்னு கொடுத்துட்டோன்னா நம்ம அப்புறமேல் பார்க்குறப்ப ஃப்ளாரல் வந்து நீட்டாக இருக்காது. ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வந்து இதே மாதிரி ஒரு போல்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு ட்ரா பார்க்கறக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நான் ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு எப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ட்ரா பக்காவாக நீட்டாக வரும். இப்போ ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போல்டிங் கொடுத்துருங்க. இப்போ ஐ சைடும் அப்படி தான். ஐயை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் போல்டிங் கொடுக்கணும். நம்ம போல்டிங் கொடுக்குறப்ப வந்து அவுட்லைன் கொடுக்க தேவையில்ல. அவுட்லைன் கொடுக்கணுன்னா அவுட்லைன் வந்து தின் லைன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அவுட்லைன் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ட்ரா வந்து நீட்டாக இருக்கும். இதே நம்ம போல்டு கொடுத்தோன்னா அதிலே நம்ம ஃபுல்லாக வந்து போல்டிங் கொடுத்துறதுனால நம்ம அவுட்லைன் நம்ம கொடுக்க தேவையில்லை. இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைன் உங்களுக்கு போட வரலையோ அதை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் உங்களுக்கு எப்படி போடுறதுங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போல்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ரா பார்க்குறக்கே நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக எல்லாத்துக்குமே போல்டிங் கொடுத்துருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், போல்டிங் மட்டும் நீட்டாக கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சனாஹன்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போல் பண்ணாமல் விட்டோன்னா யானை பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. அதனால தான் நம்ம போல் பண்ணுறது. ஓகேவா? போல் பண்ணி போட்டால் தான் ஒரு யானையை டெக்கரேட் பண்ணால் எப்போ இருக்கோ அது மாதிரி பண்ணுறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.